ட்ரம்ப் காலியா? அமெரிக்காவே அதிருது. மோடி ஸ்டைல் வேணும்னு ட்ரம்ப்புக்கு நெருக்கடி. ஈரான் போற இப்பவே நிறுத்தலைனா 2026 எலெக்ஷன்ல ட்ரம்ப் கதி அதோகதி தான். இது உங்க பாக்கெட்டையும் பாதிக்கும். ஈரான் கூட போர் நடக்குது, ஆனா அமெரிக்காக்குள்ளேயே இப்ப பெரிய கலையபுரம் ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்போட சொந்த ஆலோசகர்களே போதும் நிறுத்துங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டிடுச்சு. அமெரிக்கால பணவீக்கம் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு. மக்கள் இப்போ ட்ரம்புக்கு எதிரா வீதியில இறங்கிட்டாங்க. இதே நிலை நீடிச்சா வர்ற இடைத்தேர்தல்ல ரிப்பப்ளிகன் கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ரிப்போர்ட் சொல்லுது. உலக சந்தையில எண்ணெய் விலை ஏறுனா அது நம்ம சென்னை கோவை பெட்ரோல் பங்க் விலையையும் கண்டிப்பா எகிர வைக்கும். அங்கதான் ஒரு மாசான மேட்டர் வருது. 2 நாள்ல பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கி வேலையை முடிச்சிட்டு வந்த ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகம் இருக்கா? அதே புத்திசாலித்தனத்தை இப்போ அமெரிக்கா காட்டணும்னு ட்ரம்புக்கு அட்வைஸ் மேல அட்வைஸ் போயிட்டு இருக்கு. சம்பவம் பண்ணியாச்சு, இலக்கை எட்டியாச்சு. இனி அங்க நிக்கிறது வீண் செலவு. இதுதான் இப்போதைய டாக். இந்தியா செஞ்ச அந்த 2 நாள் மேஜிக் இப்போ அமெரிக்காவுக்கு சாத்தியமா? ட்ரம்ப் பிடிவாதத்தை விடுவாரா இல்ல தேர்தல்ல அடி வாங்குவாரான்னு இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். நம்ம ஊர் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ட்ரம்ப்பும் போற முடிப்பாரா? உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ட்ரம்ப் காலியாக போறாரா?